மார்கழி 20க்கான வீடியோ. வெண்பொங்கல் பண்ண போகிறோம். 33 பாசுரம் இல்லையா? அரிசி ஒரு டம்ளர், பைத்தம்பருப்பு 1/2 டம்ளர். நம்ம எவ்வளோ அரிசி பருப்பு சேர்த்துக்கிறோமோ அதுக்கு 5லேருந்து 6 பங்கு வரைக்கும் ஜலம் எடுத்துக்கலாம். அப்புறம் மிளகு 2 டீஸ்பூன், ஜீரகம் 2 டீஸ்பூன், முந்திரி பருப்பு கொஞ்சம், இஞ்சி நெய்யில் தாளிக்கும் போது சீச்சு போட்டுப்பேன், இல்லை பொடிப்படியாக நறுக்கிக்கலாம். நெய், உப்பு. இந்த பாசுரமும் தாயார் பெருமாள் 2 பேரும் சேர்த்து பாடுறது இல்லையா? ஆமாம், இது புருஷக்கார பாசுரம் தான், 2 பேரையும் சேர்த்து எழுப்புறது. அதனால் என்ன பண்ணுவேன்னா, இந்த பொங்கல் அரிசி உப்புலாம் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் எடுத்துப்பேன். அதில் கொஞ்சம் கல்கண்டோ வெல்லமாக போட்டு அப்படியே அமிச்சு பண்ணிவிடுவேன். ஓ, அப்படியா? 2 தாயார் வந்து பாடுறதுனால ஸ்வீட் மாரி கொஞ்சம் பெருமாளுக்கும் தாயாருக்கும் சேர்த்து நல்லா குழஞ்சிருத்தாது. ஆமாம். என்ன பண்ணியிருக்கேன்னா, கல்கண்டு கல்கண்டில் சும்மா ஒரு கடி எடுத்துப்பேன். நிறைய வச்சு எடுத்துட்டு அப்படியே கொஞ்சோண்டு பால், நல்லா கெட்டி பசங்க பால் இருக்கு, பாலை விட்டுட்டு நல்லா கலந்து இந்த சூட்லேயே அந்த கல்கண்டு கரைஞ்சிடும். அது அப்படியே கொஞ்சம் ஸ்வீட் மாரி வச்சுருவேன். இல்லை கொஞ்சம் நெய் இருந்தது இல்லையா? ஸோ நல்லா இருந்தது. தனியாக வச்சிருவேன் அப்படியே. இல்லை 2 முந்திரி பருப்பு, ரொம்ப இல்லை, கொஞ்சம் நேரம் பண்ணியிருக்கேன். 2 முந்திரி பருப்பு போட்டுருவேன். இல்லை போட்டு குங்குமப்பூ 2 ஏலக்காய், பச்சைக்கற்பூரம் போடுறேன். பச்சைக்கற்பூரம் 2 ஏலக்காய், குங்குமப்பூ பச்சைக்கற்பூரம் போட்டிருக்கேன். முந்திரி பருப்பு 2 இருக்குது, தாளிச்சிட்டு அதையும் போட்டுறேன். ஏலக்கான்னு சொன்னேன், ஏலக்காய் பொடி லேசாக போட்டிருக்கேன். போட்டிருக்கேன். இதில் வந்து உப்பு போட்டுறேன். இந்த வேண்டிய உப்பு போட்டுட்டு அந்த நெய்யில் வந்து அதை தாளித்து போட்டணும். எடுத்து இது போட்டு அதை போட்டுட்டு பார்க்கணும். நல்லா இதாகிடுச்சு பாருங்க. பெருமாளுக்கும் தாயாருக்கும் சேர்த்து நிவேதியம் பண்ணிட்டேன். ஓகே, தேங்க்ஸ் ஜேஷு. ஓகே, பிரசாதம் எடுத்து கதை சொல்லலாம். முதல்ல பாசுரம் பார்த்துடலாமா? பாசுரம் 20. 33 அமரருக்கு முன் சென்று கப்பம் கவிர்க்கும் களியே துயிரழாய், சப்பமுடையாய் திரளுடையாய், செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிரழாய், செப்பண்ண மென்முளை செவ்வாய், சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய், திருவே துயிரழாய், ஊக்கமும் தட்டொழியும் தந்துன் மணாளனை, இப்போதை எம்மை நீராட்டேல் ஓரெம்பாவாய். 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் களியே. நிறைய துல்லியமான கணக்குகள்லாம் இருக்கும் அதில். பாசுரத்தை பற்றி நம்ம ஆராய்ச்சின்னு வச்சுக்கேன், மெய் செலுத்துறோம். அந்த மாதிரியான பாசுரம் 17, 18, 19, 20 4 பாசுரத்தில் 17, 18, 20 பிரணவ மந்திரம் வச்சு ஆரம்பிச்சிருப்பா பாசுரத்தை. ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் இணைக்கிற ஒரு இணைப்பு கோலா 19 வச்சுருப்பா. ஆகாரம், ஊக்காரம், மாக்காரம், நடுவில் கா வந்திருக்கும் 19. இப்போ 20 வந்து 33 அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் களியே. இந்த களி அப்படிங்கிறதுக்கு வந்து கலிகாலம், கலியுகம் அப்படி வச்சுக்கலாம். இன்னொரு மிக சிறந்த பொருள் வந்து இந்த களிக்கு வந்து பரந்தாமன் அப்படின்னு பேர். இன்னும் டீப்பாக போகணும்னு வச்சுக்கோ, இந்த களியை வந்து 8 எழுத்து மந்திரம் களி தான். இந்த 8 எழுத்து மந்திரத்துக்கு ஒரு பள்ளி எழுச்சி, திருப்பள்ளி எழுச்சி வந்து எல்லாரும் பாடுறது வந்து பெருமாளுக்கு தாயாருக்கு பாடுவாங்க. 8 எழுத்து மந்திரத்துக்கு ஒரு திருப்பள்ளி எழுச்சி பாடினவன் ஆண்டாள் தான். இந்த 8 எழுத்து மந்திரம் அந்த களிங்கிறத இந்த பாசுரத்தில் 8வது வாரத்தில் வச்சிருப்பான். எப்படி சொல்லு? 33 அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் களியே 8வது வார்த்தை. துல்லியமான கணக்குகள்லாம் இருக்கும் அந்த பாசனத்தில். 33 அமரர் அப்படிங்கும் போதே 33 கோடி அப்படிங்கிறது வந்து இந்த வார்த்தையை கேட்டோடனே நமக்கு வர்ற ஞாபகத்துக்கு வர்ற கதை வந்து கஜேந்திர மோட்சம். ஒரு யானை கூட்டம் வந்து அப்படி நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு வனத்தில் ஒரு அழகான பெரிய ஒரு தடாகம் பார்க்குறது, பொய்கள், தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு எல்லாம் இறங்குது. அந்த யானை கூட்டத்துக்கு தலைவன் வந்து கஜேந்திரன். எல்லாரும் நீர் இறங்குறதுக்காக இறங்கும் போது இந்த கஜேந்திரன் காலை ஒரு முதலை பிடிச்சிருது. இந்த யானையும் அந்த முதலையும் போராடும். யானையோட போராட்டம் 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 1000 வருஷம் போராட்டம்.
கடைசியில் அதுக்கு தெரிஞ்சிடுது நம்மளால தப்பிக்க முடியாது அப்படின்னு. யானைக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அது ஒரு ஸ்லோகம் சொல்கிறது. அந்த ஸ்லோகத்தோட பொருள் வந்து ஆதி மூலமே நான் உன்னை பார்த்ததில்லை, நீ எந்த நிறத்தில் இருப்ப எந்த வடிவத்தில் இருப்பேன்னு தெரியாது எனக்கு, ஆனால் இப்போதைக்கு என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, எனக்கு உடம்புல வலிமையே கிடையாது, ஆற்றலெல்லாம் போயிடுத்து எனக்கு, உன்னை விட்டால் வேற கதி இல்லை அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற ஒரு மரத்திலிருந்து ஒரு புஷ்பத்தை எடுத்து அப்படி போடுறது. 33 கோடி தேவர்கள், தேவர்களை தான் அமரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 33 கோடி தேவர்கள் வந்தாலும் என்ன ஸ்பீடில் வருவாளோ, பெருமாளுடைய வாகனம் கருடாழ்வா என்ன ஸ்பீடில் வருவாரோ அதெல்லாம் விட பல மடங்கு ஸ்பீடு வந்து தன்னுடைய சக்கரத்தில் முதலையை வதம் பண்ணி கழுத்தை அப்படியே துண்டிச்சு, முதலைக்கு மோட்சம் யானைக்கு மோட்சம். இதான் வந்து கஜேந்திர மோட்சம் அப்படின்னு. பெருமாள் கோவில் எல்லாம் போனோம்னா கோவில் எல்லாம் வந்து சித்திரம் அடிச்சிருப்பா, கல்லை செதுக்கியிருப்பா. இந்த நீர்நிலை, அந்த தடாகம் இருக்கு இல்லையா, நீர்நிலை அப்படிங்கிறது மனசில் உள்ள சஞ்சலங்கள், எண்ணங்கள், நிறைய இந்த தவறான எண்ணங்கள், சிந்தனைகள் ஒரு மதம் பிடிச்ச யானை மாதிரி உருவாயிடும். சில சமயத்தில் மதம் பிடிச்ச யானை மாதிரி உருவாயிடும். இதுக்கு இயற்கையே சில வழிமுறைகள்லாம் கொடுக்கும், அதை தடுக்கிற மாதிரி. அந்த இதை தடுக்கிற மாதிரி இல்லை அப்படின்னா நம்மளே அழிச்சிடும் இந்த ஆணவம், இந்த செயல்கள், சிந்தனைகள்லாம். அதனால அதை தடுக்க வந்தது முதலை தான் இந்த கதையெல்லாம் ஹீரோ. அதனால தான் முதலைக்கு முதல்ல மோட்சம், யானைக்கு அப்புறமா மோட்சம் வைப்பார். இதுதான் இந்த கதை. இந்த கதையில் வந்து நம்மளுடைய தவறை திருந்தி, எனக்கு ஆற்றல் எதுவும் இல்லை, சக்தி எதுவும் இல்லை, உன்னுடைய திருவடியை நான் சரணடைஞ்சிட்டேன், என்னைய நீ காப்பாத்து அப்படின்னு நம்மளுடைய கர்வமாகட்டும், எண்ணங்களாகட்டும், தீய சிந்தனைகளாகட்டும், இது எல்லாத்தையும் விட்டுட்டு தர்மம் ஒன்னே வழி அப்படின்னு சரணாகதி பண்ணுறது தான் இந்த கஜேந்திர மோட்சத்துடைய தாத்பரியம். இந்த பாசுரத்தோடைய தாத்பரியம் அதான். இந்த பாசுரத்தை வந்து எப்படி துல்லியமான கணக்குகள் இங்கே வச்சாலோ அது மாதிரி இந்த சரணாகதிக்கு துல்லியமான ஒரு செய்தியை இங்கே வச்சுருக்காங்க. இது வந்து சரணாகதி பாசுரம். எத்தனையோ சரணாகதி இருக்குது. நம்ம ராமாயணம் பார்த்தோம்னு வச்சுக்கேன், ராமாயணம் முழுசுமே சரணாகதி அப்படி இழையோடி இருக்கும். பாலகாண்டத்தில் பார்த்தோம்னா தேவர்கள்லாம் சரணாகதி பண்ணுவான், அயோத்தியா காண்டத்தில் பார்த்தோம்னா பரதன் சரணாகதி பண்ணுவான், ஆரண்ய காண்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா ரிஷிகள்லாம் சரணாகதி பண்ணுவான், கிஷ்கிந்தா காண்டத்தில் பார்த்தோம்னா சுக்ரீவன் சரணாகதி பண்ணுவான், யுத்த காண்டத்தில் பார்த்தோம்னா விபீஷணன் சரணாகதி பண்ணுவான். சரணாகதி எல்லா காண்டத்துலையும் இருக்கும், அப்படி இழையோடி இருக்கும். ராமாயணத்தில் பண்ணுறவா ஒருத்தருக்கும் ஒரு நிரந்தர தீர்வை கொடுத்துருப்பார் பெருமாள். அதான் அந்த சரணாகதியோடைய ஒரு முக்கியமான அம்சம். தேவர்கள்லாம் பண்ணா, ராவண வதம் நடந்தது. பரதன் பண்ணா, தன்னுடைய திருவடியை கொடுத்தார். ஸ்ரீவிஷ்ணு சம்பிரதாயம் சொல்றது, பெருமாள் விட்டாலும் தாயார் விட மாட்டான், பெருமாளும் தாயாரும் விட்டாலும் அவளுடைய திருவடிகள் விடாது அப்படின்பா. பெருமாள் விட்டாலும் தாயார் விட மாட்டா, பெருமாளும் தாயார் விட்டாலும் அவளுடைய திருவடிகள் விடாது அப்படின்னு திருவடியை கட்டி அமைச்சிடும். அந்த திருவடியவே கொடுத்தான் பரதனுக்கு. பரதன் சரணாகதி பண்ணும்போது தன்னோட திருவடியை கொடுத்தான். சுக்ரீவன் சரணாகதி பண்ணான், ஒரு நிரந்தரமான தீர்வு அவனுக்கு. ரிஷிகள்லாம் சரணாகதி பண்ணான் அரண்ய காண்டத்தில். அந்த ரிஷிகள்லாம் வந்து அப்படியே பெருமாள் ஆலிங்கனம் பண்ணணும்னு ஆசைப்பட்டான். அங்கே அவளுக்கு தீங்கிழைக்கிற அசுரர்கள்லாம் வதம் பண்ணிட்டு ராமனை ஆலிங்கனம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டான். இந்த அவதாரத்தில் முடியாதுன்னு சொல்லி இதுக்குன்னே ஒரு தனியாக ஒரு அவதாரம் கிருஷ்ண அவதாரம் தான். கோபிகளாகட்டும் எல்லாரையும் ஆலிங்கனம் பண்ணினான். விபீஷண சரணாகதி பண்ணான். தான் ஆசைப்பட்டு சேவிச்ச பெருமாளையே வந்து விபீஷணன் கொடுத்தான். அந்த மாதிரி சரணாகதி பண்ணுறவால பெருமாள் விட்டுற மாட்டான். பெருமாளுடைய திருவடியை கெட்டியாக பிடிச்சிக்கணும். இத்தனை சரணாகதி பார்த்தமே, இத்தனை சரணாகத்திலையும்
விபீஷண சரணாகதியை வந்து ரொம்ப உயர்வாக சொல்லுவாங்க. சரணாகத்திலே வசந்தது வந்து விபீஷண சரணாகதி அப்படின்பாங்க. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து சரணாகதியோடைய அங்கங்கள் என்னன்னு பார்க்கணும். சரணாகதிக்கு பஞ்சாங்கம் உண்டு, அதாவது பஞ்ச அங்கங்கள், 5 அங்கங்கள் உண்டு. சரணாகதிக்கு என்னென்ன தேவை, இந்த 5 இருந்தால் தான் சரணாகதி சொல்ல போகிறேன். எல்லா சரணாகத்திலையும் ஏதாவது 1-2 மிஸ்ஸிங் இருக்கும். விபீஷண சரணாகத்தியில் எல்லாமே இருக்கும். அதனால தான் விபீஷண சரணாகதி வந்து ஒரு சத்தியா சொல்கிறது. சரணாகதிக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா, முதல்ல வந்து தர்மத்தை கடைப்பிடிச்சு வாழணும், அதர்மத்தை மனசில் வந்து ஃபுல்லாகவே அகற்றிடணும். ஆண்டாள் இதெல்லாம் படிப்படியாக சொல்லியிருப்பா பாசனத்தில். அதர்மத்தை ஃபுல்லாக அகற்றிடணும், முழுமையான நம்பிக்கை வைக்கணும், பெருமாள் நீ தான் அப்படின்னு நம்பிக்கை வச்சுக்கணும். நம்பிக்கை வச்சுட்டு காலக்கெடு மனசுலேருந்து வச்சுக்கூடாது, மனசுலேருந்து எடுத்துடணும். இவ்வளோலாம் பண்ணுறேன்னு, நான் இவ்வளோ நாள் பண்ணுறேனே எனக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்னு காலக்கெடு வச்சோம் அப்படின்னா முதல்ல 3 அழிஞ்சிடும். சரணாகதி கிடையாது. காலக்கெடு வைக்கப்படாது. பரிபூரணமாக வாயாலும் மனத்தாலும் ஆண்டாள் சொல்கிற மாதிரி எனக்கு ஆற்றல் கிடையாது, நீ ஒருவனே கதி, திருவடியை நான் கெட்டியாக பிடிச்சிக்கிறேன், என்னை காப்பாற்று அப்படின்னு வாயாலையும் மனசாலையும் சொல்லணும். இந்த 5 தான் சரணாகதிக்கு, ஒரு உண்மையான சரணாகதிக்கு எடுத்துக்காட்டு. இது விபீஷண சரணாகதியில் இருக்கும். அண்ணனுக்கு எல்லா அறிவுரையும் சொல்கிறான் விபீஷணன். ராவணன் எதையுமே கேட்கல, இனிமே என்னால் இங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. நீ இந்த கஜேந்திர மோட்சத்துலையும் பார்க்கலாம், விபீஷண சரணாகதிலையும் பார்க்கலாம். அவன் 2 பேருமே தன்னால் முடிஞ்சதை ட்ரை பண்ணிட்டு தான் வருவாள். அது ரொம்ப முக்கியம். தன்னால் என்ன ஆகணுமோ, தர்மத்தின் முறைப்படி என்ன நடக்கணுமோ அதை செய்யணும் ஃபஸ்ட்டு. அது செய்யாமல் நான் பாட்டு சோம்பேறித்தனமாக உட்காந்துட்டு நான் சரணாகதி பண்ணுறேன்னா அது கணக்கிலே வராது. விபீஷணன் தன்னோட முடிஞ்ச அளவுக்கு தர்மத்தின்படி வாழ்ந்தான், அண்ணனுக்கு அட்வைஸ் பண்ணான். ராவணன் எதையுமே ஒத்துக்கல. இனிமேல் இந்த இடத்துல இருக்க முடியாது, எனக்கு எதுவுமே வேண்டான்னு எல்லாத்தையும் திறந்துட்டு நேர ராமனை பக்கம் வந்தான். சுக்ரீவன் சொல்கிறான், இவன் அந்த படையிலேருந்து வந்தவன், அவனை சேர்க்க வேண்டாம். ஜாம்பவான் சொல்கிறார், வந்த நேரமே சரியில்லை, வேண்டாம், அப்புறமா யோசிப்போம், இதுக்கான அவசியம் இப்போ இல்லை, இதை விட அவசரமான வேலைகள் பணிகள்லாம் இருக்குது, அதை பார்க்கலாம், இது ஒன்றும் இப்போ முக்கியம் இல்லை அப்படிங்கிறார் ஜாம்பவான். ஆஞ்சநேயர் சொல்கிறார், ஆமாம், நான் இலங்கைக்கு போகும்போது பார்த்துருக்கேன், ராமபக்தி ஜாஸ்தி உண்டு, ரொம்ப நல்லவன், இவனை சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறார். அப்போ ராமன் சொல்கிறான், என் மனசை யாருமே புரிஞ்சுக்கலையே, அவனுக்கு சரணாகதி பண்ணுறான், அவனுக்கு வந்து நான் வந்து அடைக்கலம் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறார். அப்போ ஆஞ்சநேயர் சொல்கிறார், நான் இதுதானே சொன்னேன் அப்படின்னு. இப்போ ராமன் சொல்கிறான், அவன் நல்லவங்கிறதுனால நான் வந்து எடுத்துக்க முடியாது, என்கிட்ட வந்துட்டானேங்கிறதுக்காக தான் கொடுக்க முடியும், நல்லவங்கிறதுக்காக கொடுக்க முடியாதுன்னு அப்போ சொன்னார். ராவண வதம்ல ஆனதுக்கப்புறம் ராமன் பட்டாபிஷேகம் நடக்கிறது, ஜேன்னு கூட்டம் அமர்க்கலமாக பட்டாபிஷேகம் நடக்கிறது. பட்டாபிஷேகம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் விபீஷணன் வந்து ராமன், சீத்தை, ஆஞ்சநேயர் எல்லாரையும் கூப்பிடணும், இலங்கைக்கு கூப்பிடணும்னு ஆசைப்படுறான். ஆனால் கூப்பிடுறதுக்கு தயக்கம். ஏன்? அவள் கஷ்டப்பட்ட இடம் இல்லையா, ராமனாகட்டும் சீத்தையாகட்டும், ரொம்ப மனசு வந்து ரொம்ப வருத்தப்பட்டு வந்த இடம் அது. திருப்பி அவள் அந்த இடத்துக்கு வரும்போது அதெல்லாம் ஞாபகம் வரும், திருப்பி வருத்தப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால எப்படி கூப்பிடுறது அப்படின்னு யோசிக்கிறான் விபீஷணன். இருந்தாலும் ராமனோட காலடி இந்த பூமியில் படணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கூப்பிடுறான். சந்தோஷமாக வரான். ராமன், சீதை, லக்ஷ்மணன், ஆஞ்சநேயர், அங்கதன் எல்லாரும் வரான். எல்லாத்தையும் பார்த்துட்டே வரான். சில சமயத்தில் ஆஞ்சநேயர் சொன்ன இடங்கள்லாம் பார்க்குறான், சில சமயத்தில் லக்ஷ்மணன் சொன்னதை பார்க்குறான், சீதை சொன்ன இடத்த பார்க்குறான். இப்படி ஒன்றுன்னா பார்த்துட்டே வரான். பல எண்ண ஓட்டங்கள் நடக்குது ராமனுக்கு. சில சமயத்தில் வருத்தப்படுறான், நல்லா இருந்த இடத்த நம்ம தானே இப்படி கெடுத்துட்டோமே, ராவணன் இப்படி பண்ணாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நிறைய எண்ண ஓட்டங்கள் ராமனுக்கு இப்படி நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு பெண்மணி வந்து அவனை பார்த்துட்டு ஓடி ஒளிகிறான்.
ராமனை பார்த்துட்டு ஒளிஞ்சிடறான். அதான் ராமன் பார்த்துறான். இவ கூட பேசிகிட்டே வரும்போது திருப்பி அந்த பெண்ணை வந்து பார்க்குறான். ஒரு மரத்துக்கு பின்னால் நிற்கிறான். விபீஷன்கிட்ட கேட்குறான், அங்கே யாரோ நிற்கிறா அப்படின்னு. விபீஷன் சொல்கிறான், வேறு யாரும் இல்லை, என்னுடைய அம்மா அப்படிங்கிறான். ஏன் அங்கே நிற்கிறா, கூப்பிடுங்க அப்படின்னு கூப்பிட்றான். கூட்டின்னு வரான். கூட்டின்னு வந்தோடனே அவட்ட ராமன் சொல்கிறான், போர் தர்மப்படி நான் இருக்கிறவன். பெண்களாகட்டும், குழந்தைகளாகட்டும், வயோதிகர்களாகட்டும், இவாளை துன்புறுத்த மாட்டேன். போரில் வந்து நிராயுதபாணியாக இருந்த ராவணனையே இன்னைக்கு போய் நாளைக்கு வான்னு தான் சொன்னேன். நான் என்னை பார்த்து பயப்படுறேன். நீங்கள் நினைக்கிற அளவுக்கு நான் கெட்டவன் கிடையாது ராமா, அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். உன்னை ஒரு தடவையாவது பார்த்துருவோமான்னு தான் நான் இந்த உயிரை கையில் பிடிச்சிருக்கேன். என்னுடைய மகன் செஞ்ச தவறுக்காக இப்பேற்பட்ட ஒரு தர்மவானை வந்து வருத்தப்பட வச்சுட்டனே அப்படின்னு உன்னை பார்க்கும்போது எனக்கு குற்ற உணர்ச்சி தான் இருக்கு. ஒரு தடவையாவது உன்னை பார்க்க மாட்டோமான்னு தான் அந்த உயிரையே கையில் பிடிச்சிருக்கேன் அப்படின்னு அந்த ராவணனுடைய, அதாவது விபீஷணனுடைய அம்மா சொல்கிறான். அப்போ ராமன் சொல்கிறான் விபீஷணன்கிட்ட, எந்த அளவுக்கு உன்னால் அம்மாவை பார்த்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பார்த்துக்கணும். உனக்கு எந்த அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமோ அதே அளவுக்கு சந்தோஷம் எனக்கும் கொடுக்கும். அது எனக்கு வாக்கு கொடு அப்படின்னு சொல்கிறான். அந்த அம்மாட்ட சொல்கிறான், உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட ஆயுள் வர நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, அதுக்கப்புறம் என்னை வந்து சேரலாம். என்ன போல வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நல்ல எண்ணத்தை வச்சுட்டே இருந்தோம்னா பெருமாள் கைவிட ரொம்ப நாள் சொன்னீங்க. ஆனால் கேட்கறதுக்கு ஒருத்தரோட சரணாகதியும் டாக்டர் வெங்கடேஷ் கூட சொல்லுவாங்க, காத்தால தூங்கி எழுந்துக்கும் போது கஜேந்திர மோட்ச கதையை நம்ம நினச்சிக்கணும் அப்படின்ட்டு. முதல்ல நம்ம நினைக்கிறது வந்து முதலை பற்றி நினைக்கணும், இந்த கஜேந்திர மோட்சத்தை பற்றி நினைச்சுக்கணும் நம்ம. அது மாதிரி இல்லை, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. தேங்க்யூ.